ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், ஹாப்பியாக இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், லாஸ்ட் வீக்கு நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். கரெக்டாக? அதில் ஏசப்பா சீஷர்களை கொண்டு எப்படி மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார்ன்றதை பார்த்தோம். ஏசப்பா செய்த அற்புதங்களை, உபதேசங்களை நம்ம தியானித்தோம். கரெக்டா? ஓகே, இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம சாப்டர் தியானிக்கலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 11 வரை நம்ம வாசிக்கலாமா? பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்த்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையைப் போல சுஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறிகொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்றும் ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். பார்த்தீங்களா குட்டீஸ், இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்? ஓய்வு நாட்களில், அதாவது வாரத்தில் 7 நாட்களில் 7ஆவது நாள் என்னது? ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாட்களில் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போவோம்? சர்ச்சுக்கு போவோம் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போகாமல் நிறைய சினிமாவுக்கு போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, இல்லை வீட்டில் படுத்து தூங்குவாங்க. அந்த நேரத்தை யாருக்கு செலவிட மாட்டாங்க? ஆண்டவருக்கென்று செலவிட மாட்டாங்க. இங்கே வேத பாரர்களும் பரிசேயர்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த ஓய்வு நாளிலே ஏசப்பா என்ன பண்ணுறாருனா பயிர் வழியே நடந்து போகிறாரு. அங்கே சீஷர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கதிர்களை கொய்த்து கையினால் நிமிட்டி அதை என்ன பண்ணாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது ஓய்வு நாளில் செய்யாததை நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படி கேட்கும் பொழுது ஏசப்பா அவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கலையா? தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமின்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இப்படி ஓய்வு நாட்களில் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே புசிக்கத்தக தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி புசித்தார்களே. மனுஷன் குமாரன்
யாருக்கு? ஓய்வு நாட்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? ஒரு நாள் மட்டுமா ஏசப்பா நமக்கு ஆண்டவர்? இல்லை இல்லையா? எல்லா நாட்களிலும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற நாட்களில் கூட ஏசப்பா தாமே நமக்கு ஆண்டவர், நமக்கு தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது, அதாவது சர்ச்சுக்குள்ளே போகும்பொழுது, ஒரு சூம்பின கை, வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அதாவது அவங்களுடைய கை எப்படி இருக்குமா? நீட்ட முடியாது, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல என்ன பண்ணாங்க? குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்? ஏசப்பா கிட்ட அந்த சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் கூட்டிட்டு வரும் பொழுது அவர் ஓய்வு நாள் என்ன பண்ணாருன்னா சுஸ்தமாக்குனாரு. ஓய்வு நாளில் இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு அவரை பார்த்து யார் கேட்டது? பரிசேயரும் வேத பாரகரும் இப்படி முறுமுறுத்துட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களிடத்துல ஒன்று கேட்குறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, யார்? அந்த சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி என்ன சொல்கிறாரு? நீ கையை நீட்டு. அப்போது கையை நீட்டும் பொழுது மறு கையை போல் என்ன ஆச்சுன்னா சுஸ்தமாயிடுச்சு. அந்த இன்னொரு கை நல்லா இருக்கும் இல்லையா? அந்த கையை போலவே 2 கையும் என்ன ஆச்சுன்னா ஆரோக்கியம் அடைஞ்சிச்சு. ஏசப்பா என்ன பண்ணாரு? சுகப்படுத்திட்டாரு. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணாங்க? மூர்க்க வெறி கொண்டு, இவன் எப்படி இந்த ஓய்வு நாளில் இப்படி சுஸ்தமாக்கலாம் அப்படின்னு ஏசப்பாவை குறித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்து அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? ஓய்வு நாளில் கூட ஏசப்பா நம்மளை காண்கிற தகப்பன். நீங்கள் நன்மை செய்யணும். ஓய்வு நாளில் அவருக்காக என்ன பண்ணோம்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறது மட்டும் இல்லை, அந்த ஓய்வு நாளுக்கும் அவர் தான் நம்மளுடைய தேவன். கரெக்டாக? அவருக்காக நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஓய்வு நாளில் கூட அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்மை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம யார் நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சாலும் அதை பற்றி கேர் பண்ணாமல், என்னை காண்கிற தகப்பன் என்னோடு இருக்கும் பொழுது நான் நன்மையான காரியங்களை நோக்கி முன்னுக்கு போகணும். யார் என்னை பரிகாசம் பண்ணாலும் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எப்பவுமே இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த சாப்டர் நம்ம பார்க்கலாமா? வசனம் 12லிருந்து 16. இதில் 12 சீஷர்களை ஏசப்பா தேர்ந்தெடுக்கிறாரு. பார்க்கலாமா? 12 சீஷர். 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்ற நாமம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்த எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? ஏசப்பா ஒரு மலையின் மேலே முழுவதும் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்போது காலையில் எழுந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? சீஷர்கள் எல்லாம் வரவழைத்து அவர்களில் எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க யார் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அவர்களுக்கு ஏசப்பா என்ன பேரிடுறாருன்னா அப்போஸ்தலர் என்று பேரிடுறாங்க. அப்போது யார் யார்? பேதுரு என்ற சீமோனு, அவருடைய சகோதரன் ஆகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, சீமோன், அப்புறம் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இவங்க எல்லாரையுமே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? தமக்கென்று 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சரியா? இப்போ அடுத்தது நம்ம
பார்த்துக்கலாமா? வசனம் 17லேருந்து 26. இதில் நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்னா, அவருடைய ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். 17வது வசனம் பார்க்கலாமா? பின்பு அவர் அவர்களுடனே இறங்கி சமாதானத்துடனே சமமான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்தாரிலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவானாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்பொழுது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். பார்த்தீங்களா குட்டீஸ்? இங்கே ஈசப்பா என்ன பண்ணுறாரு? நம்மளுக்குடைய ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு எச்சரிப்பையும் பற்றி அவர் சொல்கிறார். எங்கே? திரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரங்களில் வந்தார். வரும்பொழுது அங்கே ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார்? அசுத்த ஆவியில் உள்ளவங்களை என்ன பண்ணுறாரு? ஆரோக்கியம் அடைஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாது? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கும்படியினாலே ஜனங்கள் யாவரும் என்ன பண்ணாங்க? தொடும்படிக்கு. அவரை தொட்டா குணமடைஞ்சிடுவாங்க. ஏன்னா அவரிடத்திலிருந்து வல்லமை வரும்பொழுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சுகம் அடைவாங்கன்னு எல்லாருமே அவரை என்ன பண்ணாங்க? தேட ஆரம்பிச்சாங்க. அப்போது அவர் என்ன பண்ணார்? சீஷர்களை நோக்கி, நீங்கள் இப்போ தரித்திரராக இருக்கீங்க, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் பசியாக இருக்கிற நீங்கள் திருப்தி அடைவீருங்க. அழுகிற நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. இனி நகைப்பீங்க. உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும். என் நிமித்தமாக ஜனங்கள் கிட்ட நீங்கள் புறம்பாக்கும் பொழுது, தள்ளிவிடும் பொழுது, பொல்லாதவர்கள் கிட்டத்தில் தள்ளிவிடும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்கள் பலன் எங்கே மிகுதியாக இருக்கும்? பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். அவர்களுடைய பிதாக்களும் என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்களே, இல்லையா? மறுபடியும் இதெல்லாம் ஆசீர்வாதம். நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் அழுகிற நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, எச்சரிப்பையும் ஏசப்பா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னது? ஐஸ்வர்யலாக இருக்கிற நீங்கள் ஐயோ, உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியாக இருப்பாங்க. உங்களுக்கு ஐயோ, ஏன்னா நீங்கள் பசியாக இருப்பீங்க. இப்போ நகைக்கிற நீங்கள், சந்தோஷப்படுற நீங்கள் இனி துக்கப்பட்டு அழுவீங்க. எல்லா மனுஷரை குறித்தும் புகழ்ச்சியாக உங்ககிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்களே. என்ன எச்சரிப்பு பார்த்தீங்களா? எல்லாரும் புகழும் பொழுது உங்களுக்கு ஐயோ. ஏன்னா அந்த புகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய தலகணம் பிடிச்சு ஆடுவோம். அப்படி நம்ம என்ன இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஐஸ்வர்யனா இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆனால் ஐஸ்வர்யவனா இருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா நீங்கள் இருக்கணும்.
ஐஸ்வர்யம்னா என்னது? பணக்காரங்க. பணக்காராக இருக்கிறதுனா கூட ஏசப்பாக்கு கீழ்ப்படுகிறவர்களா, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளா, மற்றவர்களை மதிக்கிறவர்களா நம்ம எப்பொழுதுமே இருக்கணும். எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க? தள்ளி புறம்பே தள்ளுவாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நீ ஏசப்பாவுக்கு துதிச்சு என்ன பண்ண? என்ன நடந்தது? உனக்கு என்ன நன்மை நடந்தது? எல்லாத்தையும் இழந்துட்டியே, நீ ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன்னு எல்லா ஜனங்களாலும் நம்ம புறம்பா தள்ளப்படும் பொழுது மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. உங்களுடைய பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கணும் ஏசப்பா சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபு என்ன பண்ணல? தைரியத்தை விடலை, வார்த்தையை விடலை. அவர் என்ன பண்ணார்? தைரியமாக இருந்தார். யார் விட்டு போனாலும் கூட யோபு என்ன பண்ணார்? ஏசப்பாவை மறுதளிக்கலை. ஏன்னா அவர் மேலே அவர் நம்பிக்கையாக இருந்தார். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம அடிமைப்பட்டு போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அநேக நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். நீங்கள் என்ன கேட்கணும்? ஏசப்பா எனக்கான ஆசீர்வாதத்தை தாங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வாதத்தை வச்சுருப்பீங்களே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். எவ்வளோ இழந்தாலும் உங்கள் வாயில் பாவத்தை செய்யக்கூடாது, அவரை மறுதளிக்கக்கூடாது. ஏசப்பா எல்லாவற்றையும் செய்ய, சகலத்தையும் செய்ய வல்லவர்னு யோபுவை போல நம்ம சொல்கிறவர்களாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 27 36 எப்படி நம்ம எதிரிகளை நேசிக்கணும்னு ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. வாசிக்கலாமா? 27 36 வரல. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இங்கே என்ன ஏசப்பா சொல்கிறாரு? நம்ம எப்படி நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், நம்மளை எப்படி அவர்களை நேசிக்கணும் அப்படின்னு ஏசப்பா இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறது? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்தில் இது நடக்கக்கூடிய காரியமாக ஒரு விஷயம் நடந்துச்சுட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டுன்னு கோவம் வந்துடுவோம், அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம், புறம்பே தள்ளிடுவோம். பல நேரங்களில் நம்ம இப்படி தான் விழுந்து போகிறோம். ஆனால் ஏசப்பா கிட்ட அந்த கிருபை கேட்கணும். சரியா? ஏசப்பா நேசிக்கிற கிருபை தாங்க, சிலுவையின் அன்பை எனக்கு தாங்க, நீங்கள் என்னை நேசிக்கிறது போல் நான் மற்றவர்களை நேசிக்கிற கிருபை தாங்க, என்னை பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, என்னை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க எனக்கு அந்த கிருபை தாங்க, என்னை நிந்திக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண எனக்கு கிருபை தாங்க, என்னை யாராச்சும் அடித்தா அவர்களை பழி வாங்காமல் நான் என்ன பண்ணணும்? அவர்களை
நான் அவர்களை என்ன பண்ணும் பழி வாங்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா தள்ளி வச்சிடுங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண வேணாம், பழி வாங்க வேணாம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது போதும். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் தள்ளி தான் இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, உன்னிடத்துல யாருன்னா எனக்கு இது இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இல்லைன்னு கேட்கும்போது உங்ககிட்ட நிறைய இருந்தால் நீ அவங்களுக்கு கொடு. இல்லைன்னா கடன் வாங்கியெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உன்னிடத்துல யார் கேட்டாலும் உன்னால் என்ன முடியுமோ அதை கொடு. ஆனால் அதை அவங்ககிட்ட மறுபடியும் திரும்ப கேட்காத. சரியா? அதை தான் ஏசப்பா சொல்கிறாரு. மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு. உங்களை சிநேகிக்கிறவர்களே, அதாவது உங்களை ரொம்ப சிநேகிக்கிறவர்களே அப்போ சிநேகித்தா அதனால் பலன் என்ன? ஒன்றுமே இல்லையா? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே இல்லையா? உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சால் என்ன பலன்? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களேன்னு இசப்பா சொல்கிறாரு. திருப்பி தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு இதை செஞ்சாங்களே, அவங்க பிள்ளைக்கு நான் இதை செய்யணும், இதை திருப்பி செய்கிறது. அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே என்ன ஆகும்? பெயின் நிறைய இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக எதிர்பார்க்காம கர்த்தரிடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக எதிர்பார்க்குறவர்களாக இருக்கணும். எதில்? ஆவிக்குரிய வாழ்வில் நான் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. உம்மை குறித்து காரியங்களை அநேகர்களுக்கு சொல்லி எனக்கு அந்த கிருபை தாங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்கணும்? ஏசப்பா கிட்ட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இந்த உலகத்தார்கிட்டயோ அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? ஏமாற்றம். சரியா குட்டீஸ்? அதில் நம்ம அதிகமாக இருக்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட அதிக காரியங்களில் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுலையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆர்வமாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, அதை திரும்ப கேட்கும்படி அவங்களால முடியாத போது அவங்கள என்ன பண்ணக்கூடாது? நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பாவங்களை ஏசப்பா மன்னிக்கிறது போல அவர்களையும் மன்னிக்கிற நம்மளுக்கு அந்த கிருபை ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க? கடன் கொடுங்க. உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவரும் நம்ம யார்? அவர் உன்னதமானவருக்கு நம்ம யார்? பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏசப்பா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, அப்போ அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். நம்மளை விட்டு ஒதுங்கி போகிறாங்கன்னா நீ அவங்கள விட்டுடு. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அவங்கள வழியில் நம்ம அதிக டிஸ்டர்ப் பண்ணாமல் கர்த்தர் சமூகத்தில் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். சரியா? ஸோ ஆகையால் பிதா நம்ம இடத்துல இரக்கமாக இருக்கிறது போல் மற்றவங்களுக்கும் நம்ம இரக்கமாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? அந்த கிருபை ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். ஓகேவா? அடுத்தது, மற்றவர்களை நம்ம நியாயம் தீர்க்கவே கூடாது. அது எப்படி நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு. 37 42 வசனம் பார்க்கலாமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களை ஆக்கணிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஓகே குட்டீஸ், இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? நீங்கள் எப்படி நியாயம் தீர்ப்பீங்க?
உங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம குற்றவாளிகள் என்று யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்களோ அதே மாதிரி தான் அந்த நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதிருக்கீங்க, விடுதலை பண்ணுங்க, அப்பொழுது நீங்களும் விடுதலை ஆவீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம ஏசப்பாக்கு காணிக்க கொடுக்க போவோம் இல்லையா, வீட்டில் கூட என்ன பண்ணுவாங்க, சண்டே ஸ்கூல் போகும்பொழுது இந்த காணிக்க போடணும், நம்ம என்ன பண்ணுவோம், போட மாட்டோம் இல்லையா. நம்ம ஏன் போடணும், நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம ஏன் ஏசப்பாக்கு இதை செய்யணும், நம்ம ஏன் இவ்வளோ தரணும், நம்ம ஏன் அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், நம்ம ஏன் இவ்வளோ நன்மைகளை தரணும் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நம்மளுடைய உள்ளம் இருளாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எப்பொழுதுமே உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இல்லையா. அதனால் நம்ம யார் கேட்டாலும் இயன்ற அளவுக்கு உற்சாகமாக கொடுங்க. அதே மாதிரி உங்கள் சகோதரர்கிட்ட கோபம் எரிச்சல் இருந்தால் கூட நம்ம யாரையுமே குற்றத்தை என்ன பண்ணக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா போய் பேசுங்க, இது தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு. அவங்க திருந்தலைன்னா என்ன பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட நம்ம சொல்லணும், இல்லை பெரியவர்கள்கிட்ட சொல்லி மனஸ்தாபத்தை போக்கி நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அவன் பெரியவன், அவன் இப்படி பண்ணுறான், அவனே இப்படி செய்கிறான், நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லாமல் நம்மளுடைய குற்றங்களை ஏசப்பா மன்னித்தது போல் உங்கள் சகோதரனுடைய குற்றங்களையும் மன்னிக்கணும். அவங்கள நல்வழிப்படுத்துறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? அந்த கிருபை யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஒரு குருடனுக்கு வழி காட்ட முடியுமா? என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பள்ளத்தில் போய் விழுவாங்க இல்லையா. அதனால் அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வசனம் 43 45 நல்ல மரமும் நல்ல கனியும் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா. 43வது வசனத்துலேருந்து 45வது வசனம், நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது. அந்தந்த மரம் அதன் கனிகளால் அறியப்படும். முட்செடிகளின் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருச்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இங்கே யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? நல்ல மரம் என்ன பண்ணும், நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். அதனால் அதன் காலத்தில் நம்ம கனிகளை கொடுக்கிறவர்களா, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க, நல்ல சிந்தனைகளை தான் வச்சுருப்பாங்க. கெட்ட மனுஷன் என்ன பண்ணுவாங்க, வாய் வழியாக நிறைய தேனொழுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தில் இருள் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட கெட்ட மரமாக இல்லாமல் ஏசப்பாவுக்கு நல்ல கனியை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி? அன்பு, சாந்தம், பொறுமை, இதெல்லாம் இந்த உலகத்தில் சாத்தியமே இல்லை. ஆனால் அவரிடத்துல கிருபை கேட்கும் பொழுது ஏசப்பா நல்ல கனியை கொடுக்கிற மரமாக உன்னையும் என்னையும் என்ன பண்ணுவார், ஏசப்பா மாற்றுவார். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாடுறது முடியாத காரியம். ஆனால் ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேளுங்க, ஏசப்பா இந்த நாளில் நான் பரிசுத்தமாக இருக்கணும், என் நாவை, என் இருதயத்தை, என் சிந்தையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னால் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, என்னால் ஏமாற்றாமல் இருக்க முடியாது, பழி வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் உங்கள் கிருபை எனக்கு தாங்கப்பா, நான் இந்த பாவ பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, நல்ல கனியை கொடுக்கிறவளா என்னை மாற்றுங்க நீங்கள் கேட்கும் பொழுது இன்றைக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார். சரியா குட்டீஸ்? அடுத்தது வசனம் 46 49, எப்படி கண்மனையில் மேல் வீடு கட்டினா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவராக இருப்பா பார்க்கலாமா. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கும் ஒப்பாயிருப்பாய் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான்.
பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்? ஒருவன் யார் வந்து ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழுறானோ அவன் இப்படிப்பட்டவனாக இருப்பானா? கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு. அதாவது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இயேசுக்கிட்ட நிலைத்திருப்பாங்க. கன்மலையில் வீடு கட்டினா என்ன புயல் காற்று அடைந்தாலும் அது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எந்த பிசாசு எந்த உலக பிரகாரமான காரியங்களில் பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங்காக இருப்போம். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? ஸ்ட்ராங்காக இருப்போம். பிசாசு தோத்து போயிடுவான். இப்போது இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மேன்மை, மேட்டிமை, பொறாமை, பொய், பழி வாங்குதல், எல்லாரையும் அற்பமாக நினைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம இருந்தோம்னா மணலில் கட்டப்பட்ட வீடு. ஒரு மழை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அழிந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட தீய குணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? மணலில் கட்டப்பட்ட வீடாக இருப்போம். கர்த்தருக்குள்ளே நிலையாக இருக்காமல் சாத்தான் வழியில் நடந்து நான் செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் கன்மலையில் மேலே வீடு கட்டிய மனுஷனாக நம்ம இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்னென்ன தியானித்தோம்? ஃபஸ்ட்டு ஓய்வு நாளில் ஏசப்பா என்னென்ன நன்மைகளை செய்தாலும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஏசப்பா என்ன பண்ண? தனக்குன்னு 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தாரு. ஆசீர்வாதங்களை பற்றி பேசணும். ஏசப்பா எச்சரிப்பை குறித்தையும் நம்மளுக்கு சொன்னார். எதிரிகளை நம்ம எப்படி நேசிக்கணும் ஏசப்பா இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மற்றவர்களை எப்படி நியாய தீர்க்காதீருங்க அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். நல்ல கனி கொடுக்குற மரமாக நம்ம இருக்கணுன்றதையும் இன்னைக்கு நம்ம தியானித்தோம். கன்மலையின் மேலே கட்டின வீடை நம்ம இருக்கணும். சரியா? அவருக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம இதுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் கன்மலையில் வீடு கட்டப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையில் அஸ்திபாரம் அப்பா நிற்கிறவர்களாக வேரூன்றி நிற்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பரிசுத்த ஆவி இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீக் வேறு சாப்டர் தியானிக்கலாம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.